எல்லா மந்த்தும் பணம் நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் வந்து இம்மீடியட்டாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எங்கே போய் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், எங்கே போனால் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ரிட்டையர்ட் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இந்த பிளான் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயிலாக பார்க்கலாம். நோவல்டி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணனா எல்லா மந்த்தும் நம்ம வந்து பணம் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வந்து இருக்காங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நிறையா இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு ஸ்கீம் தான் இது. இந்த பிளான் மூலமாக நமக்கு ஃபிக்ஸடாக வந்து எவ்ரி மந்த் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெகுலர் இன்கம் ரிட்டையர்ட் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். இந்த மந்த்லி இன்கம் பிளான் எவ்ரி மந்த் நமக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த ஸ்கீம்ல ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு அக்கௌண்ட்ல வந்து 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 15 lakhs வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.4% வந்து ஃபிக்ஸடா இருக்கு. ஸோ எவ்ரி மந்த் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நீங்க 9 lakh வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு 7.4% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் போட்டா 66,600 வந்து இன்ட்ரெஸ்டா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எவ்ரி மந்த் 5,550 ரேஞ்சில் எவ்ரி மந்த் நமக்கு வந்து இன்கமா வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எகெயின் இன்வெஸ்ட் பண்றதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செலவு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம டிசைட் பண்ணுறது தான். இந்த ஸ்கீமோட பிக்கஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள். ஆனால் டிடிஎஸ் வந்து எதுவுமே டிடெக்ட் ஆகாது. இந்த ஸ்கீமில் சிங்கிள் பர்சன் வந்து மேக்ஸிமம் 9 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 15 lakhs வரைக்குமே டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 5 years தான். பட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கூட பண்ணிக்கலாம். 5 yearsக்கு அப்புறம் நம்ம ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா கூட எகெயின் 5 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர இன்ட்ரெஸ்ட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்து கிடைக்கும். இந்த பிளான் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கும் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் 1 yearக்கு அப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து சர்டன் பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். நம்ம 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 2% வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக வேண்டி தான் நான் இங்கே வந்து ஷார்ட்டாக தேவையான இருக்கிற விஷயத்தை மட்டுமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்க நோவல்டி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.